வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு வந்து UFC சவுதி அரேபியா இஸ்ரேல் அடசன்யா vs நஸ்ருதீன் இமாவோ இந்த ஃபைட் கார்டோட ரிவ்யூ அண்ட் ரீகேப் தான் பார்க்க போறோம். இசிக்கு 3 லாசஸ் இன் ரோ ஆயிடுச்சு. இப்போ நஸ்ருதீனுக்கு வந்து ஒரு சூப்பரான வின், கண்டிப்பா டைட்டில் ஷாட் கூட ப்ரொபல் பண்ணும் இந்த வின். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நாக் அவுட். கோமின் ஈவெண்ட்ல எம்விபியும் ஷாராவும் ஒரு சூப்பரான ஒரு செஸ் கேம் போட்டு இருந்தாங்க, சூப்பராகவே இருந்தது. ஸோ இதை பத்திலாம் நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ மெயின் கார்டு ஓப்பனர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் கார்டு ஓப்பனர் ஃபர்ஸ்ட் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் ஜியாம் வெர்சஸ் மைக் டேவிஸ். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா கான் ஆஃப்லி வெர்சஸ் முகமது நைமாவ் தான் இருந்தது மெயின் கார்டில். நாங்க ப்ரிடிக்ஷன் பண்ண சொல்ல. ஸோ இந்த ஃபைட்டு நாங்க ப்ரிடிக்ஷன் பண்ணல, திடீர்னு லாஸ்ட் மினிட் ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க யூஎஃப்சி. ஸோ இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டி வார் கிடையாது, பட் ஒரு பிளட்டி ஃபைட்டா இருந்தது. பிகாஸ் ஜியாம் வந்து ஒரு நீ வச்சு செகண்ட் ரவுண்ட்ல வந்து மைக் டேவிஸை கட் பண்ணி விட்டுருவார். அப்பையிலேருந்து பிளட் ஊத்த ஆரம்பிச்சிரும், கடைசி வரைக்கும் பிளட் ஊத்திட்டே இருந்தது. ஃபைட்டோட கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியாம் வந்து ஒயிட் ஷார்ட்ஸ் போட்டுருந்தாரு, அதுக்கு ஃபுல் ரெட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ரவுண்ட்ல இவர் மைக் டேவிஸ் வந்து ஜியாம ஒரு கிரவுண்ட் அண்ட் பவுண்ட்ல ஒரு எல்போ வச்சு கட் பண்ணிருப்பாரு. சூப்பரான ஒரு கட், லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நடந்திருக்கும். ஃபுல்லா அவருக்கு பிளட் ஃபுல்லா ட்ரிப் ஆரம்பிச்சது ஜியாமுக்கு. ஒரு பிளட்டி ஃபைட்டா இருந்தது, பட் ஒரு வார் கிடையாது. நல்லாவே இருந்தது ஃபெரஸ் ஜியாமுடைய ஃபைட்டிங் ஸ்டைல். இன்னொன்னா அவருடைய கிராப்ளிங் நிறைய ஷோ பண்ணாரு. அவர் வந்து பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரைக்கர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கார் கிராஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் இவெண்ட் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டா இல்லை. மைக் டேவிஸ் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு, ஒரு பைசெப் டேர் ஆயிருக்கு லாஸ்ட் ஃபைட்டுக்கு அப்புறம். ஸோ ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு 4 ஃபைட்ஸ் பண்ணி 4 ஃபைட் ஜெயிச்சிருக்காரு. இந்த ஃபைட்டை வந்து ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ரேங்க் ஆப்போனன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபெரஸ் ஜியாமுக்கு நெக்ஸ்ட் ஒரு ரேங்க் ஆப்போனன்ட் தான். ஓகே, நம்ம ஃபைட்டை பத்தி பேசணுமே. ஃபைட்ல ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைக் டேவிஸ் வந்து உள்ள வந்தோடனே காட் புல் பண்ணுவார். அவர் ஆக்சுவலா வந்து ஃபைட்டுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்றேன், ஐ வாண்டட் அ நாக் அவுட், எனக்கு வந்து இந்த ஃபைட்ல ஒரு நாக் அவுட் வேணும், நான் ப்ரூவ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொன்னார் போல. ஆனா வந்து இங்க ஆரம்பிச்சோடனே வந்து காட் புல் பண்ணிட்டு கிரவுண்ட் கேம் தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா தான் பண்ணாரு. ஜியாமும் வந்து சூப்பராகவே அதை கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. என்னன்னா ஒரு காஃப் ஸ்லைசர் மாட்டோம் சூப்பராகவே எடுப்பாரு மைக் டேவிஸ். சரியான பெண்டு நீல, பட் ஜியான் டேப்பே பண்ணல. அந்த லிகமெண்ட்லாம் எதுல மேட் ஆஃப் ஆயிருக்குன்னு தெரியல. செம்ம ஃபிளெக்சிபிலிட்டி ஜியாமுக்கு. ஸோ நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை. ஸோ அங்கிருந்து ஒரு ரிவர்சல் போட்டாரு, சூப்பராகவே இருந்தது. ஜியாம் வந்து லாஸ்ட் ஃபைட்ல வந்து மேட் ஃப்ரோவாலோட ஒரு கேஓ வச்சிருப்பாரு. நீல கிளின்ச்ல இருப்பாங்க, கரெக்டா மேட் ஃப்ரோவால திரும்பும் போது ஒரு நீயை மேல ஏத்தி ஒரு சூப்பரான ஒரு கேஓ. ஸோ இந்த ஃபைட் ஃபுல்லாவே கிளின்ச் பொசிஷன் வந்தாலே மைக் டேவிஸ் கார்னர்ல இருந்து வாட்ச் அவுட் ஃபார் த நீஸ், வாட்ச் அவுட் ஃபார் த நீஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு குட் வின் ஃபார் ஃபெரஸ் ஜியாம். நெக்ஸ்ட் ஒரு ரேங்க் ஆப்போனன்ட். ஸோ அடுத்து எப்படி ரேங்க்ஸ் கிளைம் பண்றாரு, என்ன மாதிரி ஃபைட்ஸ் அவர் கொடுக்க போறாரு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ ஒரு மெயின் கார்டு ஓப்பன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஃபைட்டா தான் இருந்தது. லாஸ்ட் ஃபைட்டோட டிசிஷன் சொல்ல மாறேன்ட்டேன். ஸோ ஃபெரஸ் ஜியாம் வந்து யுனானிமஸ் டிசிஷன்ல வின் பண்ணியிருப்பாரு. 30-27 3 ரவுண்ட் அவருக்கு தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஜட்ஜஸ். நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா சைட் நூர்மகமட் வர்சஸ் வினிஷியஸ் ஒலிவேரா. இது ஒரு பேட்டம் வெயிட் பவுட். என்னன்னா நானும் சரி கோச்சும் சரி சைட் நூர்மகமட தான் பிக் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு வந்து ரொம்ப டெம்டிங்கா இருந்தது வினிஷியஸ் ஒலிவேரா பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் வச்சுதான் சைடு எடுத்தோம். அதுல மெயினான ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, வினிஷியஸ் ஒலிவேரா அப்பப்போ கொஞ்சம் கார்டை இறக்கிட்டு அப்படியே அக்ரெசிவா உள்ள வராரா, சைடு வந்து நல்லா ஃப்ரீயா ஒரு டப்புன்னு ஸ்னாப்பியா ஒரு ஹெட் கேக் வைப்பாரு. அது பிளே பண்ணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். சின்ன இருக்கு தெரியும், ஸோ சின்ன தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டெசிஷன் சொல்லியிருந்தேன். ஒரு சூப்பரான ஃபைட் இது, டெக்னிக்கல் பேட்டில் இருந்தது. சைடு வந்து உள்ள வந்தோடனே செம்ம ஷார்ப்பா இருந்தாரு, ஸ்பீடா இருந்தாரு. ஒலிவேரா வந்து பேச புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாரு. பட் சைடு நல்லாவே அவுட் பாக்ஸிங் பண்ணி அந்த கிக்ஸ், லோ கிக்ஸ்லாம் ஹெவியா இருந்தது. பாடி கிக் போனாரு, ஹை கிக் கிளீனா லேண்ட் ஆகுது. பட் ஒலிவேரா கெப்ட் கம்மிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சைடு வந்து சூப்பரா பண்ணாரு. ஒரு ஸ்பின்னிங் பேக் கிக் அடிச்சிருப்பாரு, கிட்டத்தட்ட நாக் டவுன் ஆயிருப்பாரு ஒலிவேரா. பட் திருப்பி ஹி கேம் பேக். சூப்பரா இருந்தது அந்த ஸ்பின்னிங் பேக் கிக். பவர் இருந்தது, ஸ்பீடு இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் செகண்ட் ரவுண்ட்லேயே கொஞ்சம் கேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இதை வந்து ஒலிவேரா வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்றாரு. ஒரு கேம் பிளானே அதுவாக தான் இருக்கு. சைதை வந்து நம்ம புஷ் பண்ணி அவர் டயர்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் நம்ம கிளிச் பண்ணலான்றது அவங்க கேம் பிளானா இருந்தது. செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஒலிவேரா வந்து ஃபுல்லா புஷ் எடுத்தாரு. இவரு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சாரு ஒலிவேரா. அந்த சையத் வந்து ஸ்பின்னிங் பேக் ஃபிஸ்ட் நிறைய ட்ரை பண்ணார். பேக் ஃபிஸ்ட் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒலிவேரா போய் கிளின்ச் பண்ணி அவர் ஹேண்ட்ஸை டயர்ட் பண்றதுக்கு லைட்டா ரெஸ்லிங் பண்ணாரு. ஸோ நல்ல ஒரு மிக்ஸ்அப் இருந்தது ஃப்ரம் ஒலிவேரா. ஆனா ஸ்டில் அந்த கார்ட் டவுன், அந்த அக்ரெஷன், அந்த ஒரு யங் ஃபெல்லோக்கு இருக்க அந்த ஒரு மென்டாலிட்டி தான் ஒலிவேரா கிட்ட நான் பார்த்தேன். சையத் வந்து ஃபுல் டயர்ட். அவரும் வந்து ரெஸ்ல் பண்ணி எப்படியாச்சும் கண்ட்ரோல் டைம் வச்சு அப்படி ஜெயிக்கலாம், அப்படி ரவுண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்லிங்லாம் நிறைய ட்ரை பண்ணாரு. பட் எதுவும் வேலைக்கு ஆகல. லாஸ்ட் 2 ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒலிவேரா தான் எடுத்தாரு. ஒரு சூப்பரான ஃபைட்டு. எனக்கு இந்த ஃபைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினிஷியஸ் ஒலிவேரா வந்து யுனானிமஸ் டிசிஷன்ல ஜெயிச்சிட்டாரு. அடுத்து கால் அவுட் கேளுங்க. இப்போ வந்து ஒரு நூர்மகமடோவ் அடிச்சாச்சா, இன்னொரு நூர்மகமடோவ் கால் அவுட் போட்டிருக்காரு, உமர் நூர்மகமடோவ்.
ஸோ அதுக்குள்ள அது ஒரு ரிஸ்கியான கால் அவுட்ன்றதை விட அது ஒரு ஹை ஜம்ப். பிகாஸ் இப்போ வந்து வெளியே 3 வின் எடுத்திருக்காரு. அந்த ஒரு நாக் அவுட் ஆஃப் த இயர், நாக் அவுட் ஆஃப் த இயர் இல்லை, பட் டாப் 5 நாக் அவுட்ஸ் ஆஃப் 2024 இருந்திருக்காரு அந்த சோபாயோட நீ நாக் அவுட். ஸோ இப்போ சாயன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைட்டரை வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணலாம் ரேங்கிங்ஸை. ஆல்ரெடி ஸ்டாக் ஆயிருக்க பேண்டமிட் டிவிஷன்ல இன்னொரு எக்ஸைட்டிங் ஃபைட்டரா இருப்பாரு. எடுத்தோடனே உமார் கொடுத்து எதுக்கு, ஆனா கால் அவுட் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஒரு டாகஸ்தான் அடிச்சுட்டு நான் இன்னொரு டாகஸ்தான் கிட்ட போறேன் அப்படின்றது நல்லா தான் இருந்தது அந்த ஸ்டோரி லைன். அது சவுதியில. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு ரிப் இன்ஜுரியோட தான் இந்த ஃபைட்டுக்குள்ள வந்திருக்காரு போல. ஸோ ட்ரைனிங் கேம்ப்லயும் நிறைய வந்து ப்ராப்பரா பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். செகண்ட் ரவுண்ட் எண்ட்லயே பாத்தீங்கன்னா இவரும் கேஸ்ட் அவுட். நான் சைட் தான் விசிபிளி கேஸ்ட் அவுட். திடீர்னு பார்த்தா இவரு ஆக்லைன் போய் அப்படியே கீழே உட்காந்துட்டு ரிப்புன்னு பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ரிப் இன்ஜுரியோட ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் பிக் ரெஸ்பெக்ட் டு வினிஷியஸ் ஒலிவேரா. நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் பேட்டில், பவர் பேட்டில்லாம் சொல்லியிருந்தேன். செர்ஹியோ பாவ்லஸ் vs ஜார்ஜினோ ரோசன்ஸ்ட்ரைக். கண்டிப்பா ஒரு கேஓ கேரண்டீட் 100% அப்படின்லாம் வாய் விட்டுருந்தேன் ப்ரெடிக்ஷன் வீடியோல. கடைசியில பார்த்தா டிசிஷன் கொண்டு போயிட்டானுங்க. டிசிஷன் கொண்டு போனது கூட விஷயம் இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி லோ அவுட்புட் ஃபைட்டுன்னு தான் நான் சொல்லணும். 2 பேருமே அந்த பவருக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டா. எனக்கு பாவ்லோவிச் பாக்குற மாதிரியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் அடிபட்டிருக்கு ஆஃப்டர் டாமஸ் பினால் அண்ட் ஒல்காவ் லாசஸ்க்கு அப்புறம் பாவ்லோவிச்க்கு. பிகாஸ் அதுக்கு முன்னாடிலாம் அவர் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரீக்ல இருந்தார். 6 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேஓஸ் வச்சுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அக்ரெசிவா பேஸ் புஷ் பண்ணி கேஜ் கார்னர்ல அன்லோட் பண்ணி ஒரு பாக்ஸிங் டெட்லி ஹேண்ட்ஸ் அன்லோட் பண்ணி கேஓ பண்ணக்கூடிய ஆளு இவ்வளோ யோசிக்கிறது வந்து இட்ஸ் நாட் இஸ் ஃபைட் ஸ்டைல். அது ஆக்சுவலி ரிஸ்கி ஃபைட் ஸ்டைல் தான் அவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். பட் அது ஒர்க் ஆச்சு. இங்க ரொம்ப காஷியஸா ஜார்ஜினோ ரோசன்ஸ்ட்ரைக்கும் வந்து ரவுண்ட்ஸ் கிளின்ச் பண்றதுக்கு பெருசு ஆக்டிவிட்டி பண்ணல. பிகாஸ் 2 பேருமே சும்மா தான் இருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு லோ கிக்ஸ் அடிச்சு ஸ்கோர் ஆகுது பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த லோ கிக் வந்து எல்லா வாட்டியுமே ஓப்பன் இருந்தது, அவுட் சைட்லயும் சரி இன்சைட்லயும் சரி. பட் ரோசன்ஸ்ட்ரைக் போவே இல்லை. போனாரு பட் ரொம்ப ரேரா தான் போனாரு. கவுண்டர்ஸ் யோசிச்சுட்டு இருந்தார், போற கிக் போகும்போது கவுண்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹெசிடேஷன்லேயே பிளே ஆச்சு. நான் கூட வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் ரீச் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் டேஞ்சரஸா இருப்பாங்க பார்த்து அப்படி ஆடுறாங்க போல அப்படின்னு நான் யோசிச்சா, செகண்ட் ரவுண்ட் அப்படிதான் போகுது, தேர்ட் ரவுண்ட் அப்படிதான் போகுது. பிளஸ் ரோசன்ஸ்ட்ரைக் வந்து நிறைய ஆஃப் பேலன்ஸ் ஆடுறாரு இந்த ஃபைட்ல. ஸோ அதனால பாவ்லோவிச் கொஞ்சம் டாப் கண்ட்ரோல் எடுத்தாரு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு 3 ரவுண்டும் பாவ்லோவிச் எடுத்தாரு. இல்லைன்னா ரொம்ப ஸ்டாண்டப்ல ரோசன்ஸ்ட்ரைக் கொஞ்சம் வால்யூம் வச்சிருந்தாலே ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் மாறி இருக்கும். கண்ட்ரோல் டைம்ல தான் பாவ்லோவிச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சாரு. கீழே போனாலும் பாவ்லோவிச் ஹெவி கிரவுண்ட் அண்ட் பவுண்டர்லாம் இல்லாம கிடைக்கிற கேப்ப சும்மா சின்ன ஷாட்ஸ் வச்சு அப்படியே ஃபுல்லா வெட் பிளாங்கெட் மாதிரி தான் படுத்து இருந்தாரு. போஸ்ட் ஃபைட் ஸ்பீச் கூட கொடுக்கல யூஎஃப்சி பாவ்லோவிச்க்கு. எனக்கு என்ன விஷயத்தினால அவர் இப்படி ஃபைட் பண்ணாரு, ரோசன்ஸ்ட்ரைக் ஏன் புஷ் பண்ணல, லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்திருக்கும். இப்போ நாக் அவுட் தான் வேணும்னு ரோசன்ஸ்ட்ரைக்கு தெரியும். ஸோ அப்போ லைட்டாக ஏற ட்ரை பண்ணார். பட் பாவ்லோவிச் அந்த ஜாப்லேயே வந்து நிறுத்தி வச்சுட்டாரு ரோசன்ஸ்ட்ரைக்கை. ஸோ அந்த லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. மற்றபடி இந்த ஃபைட் வந்து இட்ஸ் போரிங் ஃபைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஒரு நாக் அவுட் பார்ப்போம்னு இருந்தது. கடைசி வரைக்கும் நாக் அவுட்டும் வரல, பெருசாக ஒரு ஹைலைட்டிங் மொமெண்ட்டும் ஃபைட்ல இல்லை. ஸோ பாவ்லோவிச் வந்து யுனானிமஸ் டெசிஷன்ல வின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் மெயின் இவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாரா மேகமேடா vs மைக்கேல் வெனம் பேஜ் MVP. ஸோ MVP வந்து யுனானிமஸ் டெசிஷன்ல வின் பண்ணிட்டாரு. ஷாரா புல்லட்டை 15-0 இருந்தாரு. இப்போ 15-1. அவருடைய ஃபர்ஸ்ட் லாஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு MVP. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டாக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஃபைட்டுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது. 2 பேரும் வந்து யூனிக்கான ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ். எப்படி இவங்க 2 பேரும் மேட்ச் ஆயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட் ப்ராசஸ் இருந்தது. நாங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது கோச் வந்து ஷாரா கிட்ட போனாரு, நான் வந்து MVP கிட்ட போனேன். பிகாஸ் அந்த ஒரு ஸ்டைல் வந்து அவர் எப்படி MMAல அதை யூஸ் பண்றாருன்னு தெரியல, பட் எஃபெக்டிவா பண்றாரு. அந்த ஸ்டைலை மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு MVP. ஸோ அவருக்கு வந்து ஒரு சூப்பரான மைண்ட் இருக்கு. அந்த ஸ்டைலை வந்து இந்த MMA சீன்ல யூஸ் பண்ணி நல்லாவே டாமினேட் பண்றாரு. நிறைய கேஓஸ் வச்சிருக்காரு அவர் பெலட்டார்ல இருந்த டைம்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் புது ட்வீக்கான விஷயங்கள் கொண்டு வராரு. நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபைட்ஸ் அதுதான் எதிர்பார்க்குறாரு நெக்ஸ்ட். பிகாஸ் உள்ள வந்த UFC வந்தப்போ டைட்டில்னாரு, இப்போ ஐ வாண்ட் மோர் எக்ஸைட்டிங் ஃபைட்ஸ் அப்படின்னாரு. ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் அ ஃபைட் ஜிரி பிரவாஸ்காரா. மிடில் வெயிட்டுக்கே வந்துட்டு, பிகாஸ் அவர் வெல்டர் வெயிட்ல ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மிடில் வெயிட்ல ஷாராக்காக வந்தாரு. நான் ஜிரி கூட போய் இன்னொரு ஃபைட் போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச் தான். பட் ஃபைட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 170 தான் இஸ் மை கோல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஹில் பி பேக் அண்ட் வெல்டர் வெயிட். ஸோ நம்ம ஃபைட்டுக்கு வரும். ஸோ வாக் அவுட்ஸ் MVP நான் தான் சொல்றேன், அவர் ஃபைட்டர்ன்றதை விட அவர் வந்து ஒரு ஷோமேன் செம்மையா வந்து என்டர்டெயின் பண்ணுவாரு. ஸோ வாக் அவுட்டும் அப்படிதான் இருந்தது. நல்லா ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள வந்து அவருடைய மூவ்மெண்ட்லாம் போட்டு ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான வாக் அவுட்டு. அண்ட் தென் ஷாராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அந்த பைரேட் அந்த
சேஃபா அதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாரு. வந்துட்டு 2 பேரும் வந்து உள்ள வந்த உடனே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் மெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க. MVP அவரோட ஸ்டைல் பாயிண்ட் கராத்தே ஸ்டைல்ல நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தாரு ஷாராவை. ஷாராக்கு நான் ப்ரிடிக்ஷன்ல யோசிச்சது என்னன்னா, அவர் எம்பிபியோட ஃபைட்ஸ்ல பிரேக் பண்ண கஷ்டமா இருக்கும், அந்த டைமிங் பிடிக்க கஷ்டமா இருக்கும்ன்றது அது இதுல ஃபைட்ல நல்லாவே ஷோவா இருந்தது. ஷாராவால் அவர் ரெகுலரா எடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் வந்து சரியா பண்ண முடியல, கொஞ்சம் அக்ரெசிவா ஃபைட் பண்ண வேண்டியதா இருந்தது, ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் போட வேண்டியதா. பிகாஸ் நீங்க ரேஞ்சில இருந்து நீங்க கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா எம்பிபி உள்ள வந்துட்டு வெளில போயிடுறாரு. முக்கியமா அந்த கிராஸ் எம்பிபி வந்து சூப்பரா வச்சு இறக்குனாரு ஷாராக்கு. ஷாரா ஹர்ட் ஆனாரு கொஞ்சம் அந்த கிராஸ்ல. பிளஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பின்னிங் வீல்க்கு கிடைப்பாரு ரவுண்ட் 1 எண்டில் எம்பிபி. ஷாராவோட சின்னிலே படும். ஆனா ஷாரா செம்மையான ஒரு கண்டிஷன் சின்ன தாங்கிடுச்சு அந்த வீல் கேக்கா. அது அந்த அளவுக்கு பவர் இல்லை, கிட்டத்தட்ட சைடு உருமாங்கள எடுக்கிற கேக்ஸ் மாதிரி தான் எம்பிபி கிட்ட இருந்தது. எம்பிபியும் நாக் அவுட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் இட்ஸ் ஓகே, ஷாரா வின் பண்ணது வந்து ஒரு பிக் வின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க நிறைய பேர். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர், ஒரு டபுள் பேக் ஃபிஸ்கேயோ வச்சுட்டு வரக்கூடிய ஆளை வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணல, வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு செஸ் மேட்ச் மாதிரி தான் போச்சு. இவன் என்ன பண்ண பார்க்குறான், ஷாரா வந்து என்ன யோசிக்கிறான், எம்பிபி வந்து பீட்லாம் பண்ணான். எம்பிபி ஹெட்டை ஃபார்வர்டில் வச்சு ரேஞ்ச் நீ வா த்ரோ பண்ண பேக் பை கவுண்டர் அடிக்கின்ற மாதிரி பெயிட்லாம் பண்ணாரு. ஷாராக்கு வந்து அந்த லோ கிக்ஸ் நல்லா வேலை செஞ்சது. உள்ள வந்தோடனே லோ கிக்ஸ் நல்லா பண்ணாரு. ஒரு மாதிரி 2 பேரும் அவங்களுடைய ஸ்டைல வந்து பண்ணவன் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லோ அவுட்புட் சைட்ல இருக்க ஒரு ஃபைட் தான். பட் என்னமோ ஒரு செஸ் மேட்ச் மாதிரி எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் ஃபைட்டை வந்து ரொம்பவே இன்வால்வ்டா பார்த்துட்டு இருந்தேன். எம்பிபி திடீர்னு ஃபிளையிங் எல்லாம் எடுத்தாரு. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி கீழே போயிடுவாரு கிரவுண்டுக்கு. ஷாரா ஃபாலோ பண்ணலாம்னு இறங்குமாரு, ஏதாச்சும் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிக்ஸ் லேண்ட் ஆகும் ஷாராவோட சில்ல. அந்த ஸ்பீடு எல்லாமே மெயின்டைன் ஆயிருக்கு மிடில் வெயிட்ல எம்பிபிக்கு. பட் அவர் போஸ்ட் வெயிட்ல என்ன சொன்னா, மை பாடி இஸ் நாட் அக்கஸ்டம் டு திஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கொஞ்சம் ஆஃப் ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி. அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் திங்கிங் வந்து எம்பிபி சைட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் யாரை கொடுத்தாலுமே ஒரு டஃப் பேட்டில் தான் இருக்கும். அவர் எப்படி கிராக் பண்றது நான் யோசிக்கிறேன். ஃபைட்டரா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு புரிய மாட்டேன். உங்களால கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங் பண்ண முடியாது, அக்ரெசிவாவும் போய் ஃபைட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு கேஜ் கார்னர்ல மேபி ஷாரா இன்னும் கொஞ்சம் அன்லோட் பண்ணியிருக்கலாமோ காம்பினேஷன்ஸ். நான் கடைசி வரைக்கும் அதை யோசிச்சேன். ஒரு லோ கிக்ஸ் இருந்தது, அப்பப்போ லோ கிக்ஸ் ட்ரை பண்ணாரு. பட் காம்பினேஷன்ஸ் அன்லோட் பண்ணியிருக்கலாம் கேஜ் கார்னர்ல. என்னன்னா எம்பிபி நீங்க அவர் உள்ள வரும்போது நீங்க ஸ்லிப் பண்ணீங்கன்னா கிளின்ச் எடுத்துறாரு, நீங்க உள்ள வந்தாலும் கிளின்ச் எடுத்துறாரு. அதுதான் சொல்றேன், அந்த ஒரு யூனிக் ஃபைட் ஸ்டைல நல்லாவே மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அகைன் அதுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். போஸ்ட் ஃபைட்ல வந்து ஷாராவை ஜெயிச்ச உடனே எம்பிபி வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரேட் அடிச்சிட்டாருல. ஸோ ஐ எம் லுக் அட் மீ நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் த கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு டைமண்ட் மோதிரம் செஞ்சு வச்சிருந்தாரு போல. ஸோ அதை எடுத்துட்டு வந்து காட்டி ஐ ஹவ் காட் மை ட்ரெஷர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதான் ஷோமேன், நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஷாரா கண்டிப்பா கம்பேக் பண்ணுவாரு, ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர். ஸோ வில் சி. மெயின் இவெண்ட் இஸ்ரேல் அடசானியா வெர்சஸ் நஸ்ருதீன் இமாமோவ். நான் இன்ட்ரோ சொல்லும் போதே தெரியுது என்னோட எனர்ஜி கொஞ்சம் டவுன் ஆகுது. பிகாஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன் இசி எப்படியும் ஜெயிச்சிருவாருன்னு. நான் ப்ரெடிக்ஷனுக்காக டேப்ஸ் பார்க்கும்போது இமாவோ கிட்ட அவருடைய பாக்ஸிங் ஸ்டைல் இருக்கு. பட் இசி தான் நிறைய வெப்பனைஸ்டா இருந்தார். பட் இமாவோ வந்து அவர்கிட்ட இருக்க குறிப்பிட்ட வெப்பன்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய டேப் ஸ்டடி பண்ணியிருக்காரு போல. இஸ்ரேல் அடசானியா அந்த வீக்னஸ் வந்து கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடசானியா ஃபர்ஸ்ட் வாக் அவுட் வந்து நல்லாவே இருந்தது. நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் உள்ள வரது. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அவர் லாக்டின்னா இருந்தாரு. ஓகே, ஃபுல் லேசர் ஃபோக்கஸ்ல இருக்கான், ஈஸி ஏதாச்சும் சூப்பரா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். இமாவோ அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அவர் உள்ள அந்த சாங், அந்த முகமது அலியோடைய பயோபிக் நடிச்சிருப்பார்ல வில் ஸ்மித், ஸோ டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மியூசிக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என்னோட ஃபேவரட். அதை போட்டுட்டு வந்தாரா எனக்கு போய் குஸ்பம்ப்லாம் அது இமாவோ தான் ஆனால் வராரு. பட் இமாவோ வந்து அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு போனாரு. ஸோ உள்ள ஃபைட் ஆரம்பிச்சது. இது அடசானியா ப்ரூவ் பண்ணணும்னு இருந்தது போல. நல்லாவே உள்ள வந்தோடனே கிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ரேஞ்சில் தான் வைக்க ஆரம்பிச்சார். அவருடைய ஃபைட் ஸ்டைல் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சார். வந்தோடனே ஹை கிக் வச்சார். இமாவோ அந்த ரைட் ஹேண்டை இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லோ கிக்ஸ், மிடில் கிக்ஸ் எல்லாமே அடிச்சாரு. இமாவோ டிஸ்டன்ஸ்ல வைக்கிறதுக்காக ஹேண்ட்ஸை ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டு இருந்தாரு. இதை தான் நல்லா நோட்டீஸ் பண்ணார் போல இமாவோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த ஒரு அப்பர் கட் லேண்ட் ஆயிருக்கும். இந்த ஹேண்ட் வருதுல ஒரு பெயிட் மாதிரி போட்டு ஒரு அப்பர் கட் நறுக்குன்னு வச்சிருப்பாரு இமாவோ. கிளீனா அடசானியாவோட ஹெட் ஸ்னாப் ஆச்சு, பாடி ஆஃப் பேலன்ஸ் போச்சு. அடசானியாக்கு நிறைய வந்து இந்த ஃபைட்ல கொஞ்சம் ஆஃப் பேலன்ஸ்ன்றத ஆஃப் பொசிஷன் இருந்தார். அவருடைய ரெகுலர்
அந்த ஒரு ஃப்ளோ வரவே இல்லை இந்த ஃபைட்ல. நிறைய விஷயம் ட்ரை பண்ணதான். அந்த அப்பர் கட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடசானே வந்து மவுத் பீஸ் நல்ல பைட் டவுன் பண்ணுவாரு. அவருக்கு வந்து சிப் ஆன் த ஷோல்டர், அதான் ப்ரெஷர் ஆயிடுச்சு போல, நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு. அண்ட் தென் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டர், சின்ன ஒரு ஃபேக்டர். செகண்ட் ரவுண்ட்ல ஓகே ஃபினிஷிங்க்கு வரும். ஸோ செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அடசானே அப்படின்னு பேசிஸ் ஆன் வால்யூம் நல்லாவே த்ரோ பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய ஃபைட் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகுதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ரவுண்ட்ல வந்த உடனே ஒரு சின்ன ஐப்போக்கு நடந்திருக்கும். அடசானியா வந்து ரெஃப் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஃபைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அடுத்த ஒரு 10 செகண்ட்ல பார்த்தா கேஓ நடந்துடும். இமாவை செட் பண்ணது வந்து சூப்பராகவே இருந்தது. அகெயின் அதே தான், இந்த ஹேண்ட் ரீச்சுக்காக வராருல, ஸோ அதை வெயிட் பண்ணி தான் இப்படி இருப்பாரு அடசானியா. மேலே ஒரு ஓவர் ஹேண்ட் ஸ்டெப்பின் அடிச்சிருப்பாரு. டிடிபி டேப் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க போல. டிடிபி லாஸ்ட் மேட்ச்ல அடசானியா ரீச் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட்ஸ்ல ஃபார்வர்டில் மூவ் பண்ணி அடிப்பார். ஸ்டெப்பின் ஸ்டான்ஸை மாற்றி அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஓவர் ஹேண்ட் நடந்தது. ஃபாலோ அப்ல நறுக்குன்னு ஒரு அப்பர் கட் கேஜ் கார்னர்ல, ரெண்டுமே சின்ன. அடசானி அப்படியே கீழே ஃபிளாட் பேக் போனாரு. இமாவை கொஞ்சம் ஃபாலோ அப் ஷாட் 2 அடிச்சாரு. உடனே ரெஃப் ஸ்டாப் பண்ணிட்டாரு. எனக்கு அட் த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அர்லியா இருந்ததோ ஒரு டவுட் இருந்தது. நிறைய பேர் அர்லின்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் கரெக்ட் ஸ்டாப்பேஜ்ன்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆன் த லைன் ஸ்டாப்பேஜ் தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 2 ஷாட் ஒரு காஷனுக்காக விட்டுருக்கலாமோ. பட் ஆப்வியஸா அவர் அடிச்ச ரெண்டுமே ஹெவியான கிளீன் ஷாட்ஸ் அடசானியாக்கு. இட் வாஸ் டஃப் டு சி அடசானியா கோ டவுன் இந்த மாதிரி. இப்போ லாஸ்ட் ஒரு 3 ஃபைட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்லண்டோட டெசிஷனில் லாஸ் ஆயிட்டாரு. சப்மிஷன்லேயே லாஸ் ஆனதே இல்லை. டிடிபி கூட சப்மிஷனில் லாஸ் ஆயிட்டாரு. இப்போ கேஓலையும் லாஸ் ஆயிட்டாரு. இதுக்கு மேல எனக்கு அடசானியா இஸ் அ ஹியூஜ் மிடில் வெயிட்ல ஒரு பெரிய நேம் அடசானியா. நீங்க அதை எடுக்கவே உங்க ஹிஸ்டரி புக்ஸ்ல என்னைக்குமே அடசானியான்னு இருப்பாரு. ஈஸி த லாஸ்ட் ஸ்டைல் பெண்டர் இருப்பாரு. ஆனா வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 3 ஃபைட்ஸ் லாஸ்ன்னு பெரேரா கூடலாம் கம்பேர் பண்ணி நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டாப்பேஜ் ரெஃப் ஸ்டாப் பண்ணது வேணான்னு சொல்லிட்டு போனது, உடனே நாக் ஆனது. லாஸ்ட் ஃபைட்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க அந்த மேக்ஸ் ஆல மாதிரி பாயிண்ட் பண்ணாரு டிடிபிக்குன்னு. ஆக்சுவலா இஸ்ரேல் அடசானியா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் மேக்ஸ் ஆல மாதிரிலாம் பாயிண்ட் பண்ணல, என்னுடைய நீ என்ன சொல்ற ஃபுட்டை மேல காலை வச்சுட்டு போல ட்ரிப் பண்றதுக்கு, ஸோ அதை தான் பாயிண்ட் பண்ணி காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடசானியா சொல்லியிருப்பாரு. அது யூஸ் ஆகலன்ற மாதிரி. பட் உடனே அங்கேயும் வந்து சப்மிஷன் நடந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஃபார் ஈஸி. அந்த ஏஜ் நல்லாவே தெரியுது, ஃபேஸ்லையும் தெரியுது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. பட் அவுட் ஆஃப் ப்ரைம். பஞ்சஸ் பார்க்க மாட்டாரு சரி அந்த ரேஞ்சிலாம். ப்ளஸ் எனக்கு சின்ன அப்ல ஃபைட் பண்ண மாதிரி இருந்தது அடசானியா ரொம்பவே. ஓகே, அப்படியே நம்ம இந்த சைடு இமாவோக்கு வருவோம். இமாவோ சரியான வின். என்ன ஒரு கண்டெண்டருக்கு வேணுமோ அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நாக் அவுட்டு, ஃபார்மர் சாம்பியன் அடசானியா மாதிரி ஒரு நேம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா டைட்டில் ஷாட் கிளைம் பண்ணலாம். ஆனா அங்க ஹாம்சா சிமாயே உட்காந்துட்டு இருக்காரு அன்டிஃபீட்டடா. ராபர்ட் வெட்ரக முடிச்சிருது. பட் நீங்க மிடில் வெயிட்ல இவங்க 2 பேர் ரெஸ்யூமே கம்பேர் பண்ணீங்கன்னா இமாவுக்கு வந்து பெட்டர் ரெஸ்யூமே இருக்கு, சிமாயை விட சொல்றேன். ஸோ இவங்க 2 பேர்ல நெக்ஸ்ட் யார் டைட்டில் ஷாட், இப்போ டைட்டில் ஷாட் வரப்போகுது UFC 312 டிடிபி வர்சஸ் ஷான் ஸ்டீக்லன். அந்த வின்னர் யார் ஃபேஸ் பண்ணணும் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இமாவோவா இல்ல ஹாம்சா சிமாயாவா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனா ஹாம்சா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹாம்சா டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இமாவோ விசஸ் ஹாம்சாத் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். ஹாம்சா ஜெயிச்சிருவாரு நான் இங்கே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஹாம்சாத் தான் இப்போதைக்கு மிடில் வெயிட்ல கொஞ்சம் அந்த இன்வின்சிபிளாக தெரியுறாரு. அடசானியாவுக்கும் நெக்ஸ்ட் என்ன மூவ் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சில பேர் ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஃப் ஹி ரிட்டையர்ஸ்னா வெல் அண்ட் குட். இஃப் ஹி ஃபைட்ஸ்னாலும் அவரால் இன்னமும் ஃபைட்ஸ் வின் பண்ண முடியும். என்னன்னா டாப் லெவல்ல பண்ண முடியல, யங் கன்ஸ் கூட வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் ஃபைட்ல நல்லா ஷார்ப்பாகவே இருந்தாரு. இந்த ஃபைட்ல ரவுண்ட் 1 நல்லா தான் இருந்தது. பட் அந்த பஞ்சஸ் அண்ட் ப்ளஸ் எப்பயுமே அவருக்கு கொஞ்சம் அந்த பாக்ஸிங் ரேஞ்ச் வீக்னஸ் இருந்திருக்கு. அது வந்து நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர் ஸ்டிக்லன் ஃபைட்டு. ப்ளஸ் பெரேரா ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த சின்ன பெருசா தாங்க மாட்டேங்குது. பிகாஸ் ஸ்டிக்லன் ஒரு 2 வச்சோடனே விழுந்துட்டாரு. நிறைய ஷாட்ஸுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பழையபடி அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட் பிடிக்க முடியல. பஞ்சஸ் கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் வருதோ ஆப்போனன்ட் கிட்ட இருந்து வரும்போது, ஒரு ஃபியர்ன்றத விட ஒரு ஹெசிடேஷன் இருக்கோ அது டக்குன்னு ரியாக்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆல் வெல் அண்ட் குட் வின் ஃபார் இமாவோ. ஓவராலா இந்த ஃபைட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. எக்ஸ்பெக்டட் மாதிரி ஃபைட்ஸ் போகல. எனக்கு அடசானியா லாஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் லைவ்ல சொல்லியிருந்தது என்னன்னா ஓகேஷ் கார்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ அகெயின் நான் உட்காந்து கொஞ்சம் தெளிவா யோசிக்கும் போது இட் வாஸ் அ குட் கார்டு. ஏன்னா அடசானியா வந்து நான் ஃபேவர் பண்ணி பார்த்தனால அவர் லாஸ் ஆனது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. பட் நீங்க நஸ்ருதீன் இமாவை ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம்.
அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஷாரா மேகமெடோவ் அண்ட் MVP, அது ஷாரா லாஸ் ஆயிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு அன்டிஃபீட்டட் ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்காரு MVP அவரோட ஃபைட் ஸ்டைல் வச்சு. இந்த ஹெவி வெயிட் போர்ட் மட்டும் விட்டுருங்க, அதை பத்தி பெருசா பேச வேணாம், அது மட்டும் விட்டுருங்க. சைட் நூர்மாகமடோவ் வினிசியஸ் ஒலிவேரா ஒரு நல்ல ஃபைட், டெக்னிக்கல் பேட்டு. ஃபெரசியம் vs மைக் டேவிஸ் பிளட் பாத்து. ஸோ இதை விட நீங்க என்ன ஃபைட் நீட்ல நீங்க கேட்க போறீங்க? ஸோ இட் வாஸ் அ குட் ஃபைட், குட் கார்ட். ஒரு ஃபைட் நல்லா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் UFC 312 தான், பெரிய நேம்ஸ் இல்லை. இந்த கார்டே எனக்கு நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் UFC 312 ஃபைட்ஸ் வந்து டெலிவர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஈக்குவலி மேட்ச்டா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்கில் ஃபைட்டர்ஸ் இல்லை, ரேங்க் ஃபைட்டர்ஸ் இல்லை, பட் ஈக்குவலி மேட்ச்டு ஃபைட்டர்ஸா இருக்காங்க. ஸோ ஒரு கார் கிராஷ் நிறைய நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைட் கார்டோடைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் கூடி சீக்கிரமே வந்துடும். அண்ட் தென் இந்த ஃபைட் கார்டுக்கு இப்போ ரிவ்யூ போட்டாச்சு. பிரேக் டவுன் வேணுமா? லாஸ். ஸோ பார்ப்போம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் அதில் இருக்காங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், இன்வைட் லிங்க். ஸோ ஜாயின் பண்ணுங்க. See you there.